ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறப்ப கேள்விகள் கேட்போம். வேர்பல் கொஸ்டினாக இருக்கும், இல்லைன்னா WH டைப் கொஸ்டினாக இருக்கும். WH டைப் கொஸ்டினில் ஹூ, வாட் இந்த 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பாருங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஹூ இஸ் காலிங்? யார் கூப்பிட்றாங்க? யார் கூப்பிட்டுட்ருக்காங்க? ஹூ இஸ் காலிங்? இந்த ஐஎன்ஜி வந்திருக்கு பாருங்கள். அந்த வேர்போட கால் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்படின்னா அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹூ இஸ் காலிங்? இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ வாஸ் காலிங்? யார் கூப்பிட்டு இருந்தாங்க? ஓகே, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹூ நோ திஸ்? யாருக்கு தெரியும் இது? ஹூ நோ திஸ்? ஹூ ஆர் தே? யார் அவர்கள்? ஹூ வேர் தே? அவர்கள் யாராக இருந்தார்கள்? ஸோ ஹூ ஆர் தே ப்ரெசன்ட் டென்ஸ், ஹூ வேர் தே பாஸ்ட் டென்ஸ். வாட் இஸ் தேட்? அது என்ன? வாட் வாஸ் தேட்? அது என்னவாக இருந்தது? இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ் பாஸ்ட் டென்ஸ். வாட் ஆர் தே? அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? வாட் ஆர் தே? அதாவது என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, அதில் என்ன அவங்களுடைய டெசிக்னேஷன் என்ன? வாட் ஆர் தே? தே ஆர் மேனேஜர்ஸ். ஓகே, தே ஆர் பிரின்சிபால்ஸ். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் தே. வாட் ஆர் யூ? நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க? ஓகே, வாட் ஆர் யூ? வாட் ஆர் யூ இன் தட் ஆஃபீஸ்? அந்த ஆஃபீஸில் நீங்கள் என்னவா இருக்கீங்க? அதாவது வாட் ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக வாட் ஆர் யூ, அவ்வளோதான். வாட் இஸ் ஹீ? இது சிங்குலர். அவர் என்ன வேலை பார்க்குறாரு? அவர் என்னவாக இருக்கிறார்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? ஹூ ஹேஸ் கம் தேர்? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வர்ற கொஸ்டின். யார் அங்கே வந்தது? இப்போ யாரோ வந்தாங்களே, அவங்க யார்? ஹூ ஹேஸ் கம் தேர்? ஹூ ஹேஸ் எ புக்? யாரிடம் புக் இருக்கிறது? ஹூ ஹேஸ் எ புக்? ஹூ வெண்ட் தேர்? கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். யார் அங்கே போனது? அங்கே போனது யார்? ஹூ வெண்ட் தேர்? ஹூ டிட் திஸ்? இந்த டிட் அப்படிங்கிறது டூ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ். ஹூ டிட் திஸ்? யார் இதை செய்திருந்தது? ஹூ வில் டூ திஸ்? இனிமே யார் இதை செய்வாங்க? ஹூ வில்? வில் அப்படின்னாலே ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலம், எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை. வில், ஷால் ரெண்டுமே. அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அந்த செயல் இனிமே தான் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஹூ வில் டூ திஸ்? யார் இதை செய்ய போகிறார்கள்? நம்ம முதலே பார்த்தோம், வாட் இஸ் யுவர் ஃபாதர்? உனது அப்பா என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர், என்னவாக இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் எ டாக்டர் அப்படின்னு சொல்லணும் ஆன்சர். வாட் டஸ் ஹீ வாண்ட்? இந்த டஸ் வந்துருக்கு பாருங்கள். ஹீ வந்துச்சுன்னா டஸ் வரணும். வாட் டஸ் ஹீ வாண்ட்? அவருக்கு என்ன வேண்டும்? வாட் டஸ் ஹீ வாண்ட்? அதுவே அந்த ஹீக்கு பதிலாக பன்மை இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, ஹீக்கு பதிலாக தே அப்படின்னு இருக்குது. வாட் டூ தே வாண்ட் அப்படின்னு வரும். அவங்களுக்கு என்ன வேணும்? இங்கே வாட் டஸ் ஹீ வாண்ட், அவருக்கு என்ன வேணும், சிங்குலர் ஒருமை. வாட் டூ தே வாண்ட், அவங்களுக்கு என்ன வேணும், இது பன்மை. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? உங்களுடைய யோசனை என்ன? வாட் வில் யூ டூ? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாட் வில் யூ டூ? நீங்கள் என்ன செய்வீங்க? வாட் டூ வி டூ? நாம் என்ன செய்ய போகிறோம்? ஹூ ஹேஸ் brought திஸ்? இதை யார் கொண்டு வந்தது? இந்த ஹேஸ் யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது அந்த செயல் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யாரோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து கேட்குறீங்க. ஹூ ஹேஸ் brought திஸ்? ஹூ வாண்ட் டு ஓப்பன் திஸ்? யார் இதை திறக்க விரும்புகிறீங்க? ஹூ வாண்ட் டு ஓப்பன் திஸ்? ஹூ ஸ்டடீட் ஹார்ட்? யார் கஷ்டப்பட்டு படித்தது? ஹூ ஸ்டடீட் ஹார்ட்? ஹூ பே மணி? யார் பணம் கட்டுவாங்க? ஹூ இஸ் ஷவுட்டிங்? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யாரோ கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹூ இஸ் ஷவுட்டிங்? யார் கூச்சலிடுகிறார்கள்? வாட் டு யூ மீன்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாட் டு யூ மீன்? நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, அது எனக்கு புரியலை. வாட் டு யூ மீன்? இதுவே கோவமாக சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் வாட் டு யூ மீன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் டு யூ நோ? உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் டு யூ நோ? வாட் டஸ் ஹி ரைட்? அவர் என்ன எழுதுகிறாரு? அவர் என்ன எழுதுவார்? எழுதுகிறார், எழுதுவார். வாட் டஸ் ஹி ரைட்? வாட் டிட் வி ஆஸ்க்? நம்ம என்ன கேட்டோம்? நம்ம என்ன கேட்டிருந்தோம்? வாட் டிட் வி ஆஸ்க்? வாட் டிட் தே டெல்? அவங்க என்ன சொன்னாங்க? வாட் டிட் தே டெல்? இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
do, did, done. Done அப்படிங்கிறது past participle. Present perfect tenseல வர்றப்ப past participle verb யூஸ் பண்ணணும். Who has done this? Who you are to ask? நீ யார் இதை கேட்க? Who you are to ask? Who did this? யார் இதை செய்தது? Who do not want? யாருக்கு வேண்டாம்? Who do not want? Who does that work? இந்த வேலையை யார் செய்கிறாங்க? Who does that work? அந்த வேலையை யார் செய்கிறாங்க? What has happened? என்ன நடந்தது? What happened அப்படின்னா அது past tense. எப்போவோ நடந்துச்சு அதை கேட்குறதா அர்த்தம். இப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு what has happened. What did you do? நீங்கள் என்ன செஞ்சீங்க? What did you do? What does it mean? இதுக்கு என்ன அர்த்தம்? What does it mean? What are they called? அவர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்? What are they called? How are they called? ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அவங்கள எப்படி கூப்பிட்டாங்க? What is that problem? அந்த பிரச்சனை என்ன? What is that problem? இங்கே நோட் பண்ண வேண்டியது has வந்துச்சுன்னா past participle வரணும். அந்த happened அப்படிங்கிறது past participle. did ஃபாலோ பண்ணுற verb present ஃபார்மில் இருக்கணும். What did you do? அந்த மாதிரி. அதே மாதிரி what is that problem? Present tense. What does present tense? Who has joined recently? யார் இப்போ சேர்ந்தது? யார் இப்போ சேர்ந்தது? Who has joined recently? Who are they working in garden? அங்கே கார்டனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க யார்? Who are they working in garden? Who was your teacher? was வந்துருச்சு. அப்போ உன்னுடைய ஆசிரியர் யாராக இருந்தார்கள்? Who was your teacher? Who is your teacher? னா இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். Who were your friends? இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அதனால வேர் யூஸ் பண்ணுறோம். உன்னுடைய நண்பர்கள் யாராக இருந்தனர்? Who was your friend அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு தான். Who called me? யார் என்னை கூப்பிட்டாங்க? What is this called? இது என்னவாக அழைக்கப்படுகிறது? What is this called? What do we call him? அவரை எப்படி நாம் அழைப்போம்? What do we call him? What has changed? என்ன மாறிவிட்டது? What has changed? ஸோ has அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஹேஸை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். சேஞ்ச்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாட் வேர் தே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வர்ற கொஸ்டின். அவர்கள் என்னவாக இருந்தனர்? வாட் வேர் தே, அதாவது அவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய டெசிக்னேஷன் என்ன? வாட் வேர் தே. வாட் ஷால் வி டூ, நம்ம என்ன செய்யலாம்? ஷால் வில் வந்தாலே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வாட் ஷால் வி டூ, நம்ம என்ன செய்யலாம்? கொஸ்டின்ஸ் வாட் அண்டு ஹூ, இந்த ரெண்டு கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு கொஸ்டின் மாடல் பார்த்தோம். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.